லக்சம்பர்க் மக்களுக்கு என்னுடைய அன்பான மாலை வணக்கம். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னோட இடம் என்ன அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எனக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, நான் ஒரு டைரக்டர், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். என்ன மாதிரியான டைரக்டர்னா அப்படின்னா, இன்னும் சினிமாவே ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டராக தான் இருக்கேன் நான். இன்னும் சினிமாவை கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டைரக்டராகத்தான் இருக்கேன் நான். ஸோ அதனால் என்னுடைய இடம் என்னன்னு எனக்கெல்லாம் தெரியாது. என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் யாருன்னு என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன், நான் ஒரு ரசிகன், அவ்வளோதான். இந்த படம் ராம் என்னுடைய கேரியரில் 2வது படம், என்னுடைய தயாரிப்பில் 1வது படம். நானே ப்ரொடியூசராக இருந்து நானே டைரக்டராக இருந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு கதை அப்படின்னு எடுத்த உடனேயே ஸோ இதற்கான ஹீரோ இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. என்ன ரீசனாக, இங்கே எல்லா ஹீரோக்களுக்குமே ஒரு சின்னதாக ஒரு இமேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இமேஜுக்குள்ளே வராத ஒரு நபர் வேணும். ஸோ அப்படி ஒரு ஆள் ஒரு ஹீரோவாக இருக்கும் பொழுது இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது வியாபாரத்தன்மைக்குள்ளே வராமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரொடியூசரும் இங்கே தயாராக இல்லாதனால ஸோ நானே ப்ரொடியூசராகி இந்த படத்தை எடுத்தேன். இந்த கதை இதை நான் எப்படி யோசித்தேன் அப்படின்னு கேட்டால், இது எதோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, இது நான் பார்த்த சில விஷயங்கள் தான். இங்கே எங்கள் மண்ணில் வந்து ஒரு முறை ஒரு செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அது ஒரு போதை மருந்துக்கு பழக்கப்பட்ட ஒரு பையன் தன்னுடைய தாயை வெட்டி கொன்னுட்டு அந்த தாய்க்கு பக்கத்திலேயே அந்த தாய்கிட்ட இருந்து காசை எடுத்துகிட்டு போய் மது அருந்திட்டு திரும்ப வந்து உட்காந்து அந்த தாய்க்கு பக்கத்தில் பிணத்தின் பக்கத்தில் உட்காந்து அழுத ஒரு சம்பவம் என்னுடைய ஊரில் நான் தமிழ்நாட்டில் திருச்சியில் ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். ஸோ அந்த கருதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்றது. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஒரு த்ரில்லர் மூவியோ அல்லது ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டு அல்லது ஒரு அம்மா பையனுக்கான உறவு, இது எல்லாமே மிக்ஸ்டாக வந்து ஒரு ஸ்கிரிப்டு தமிழில் வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே வேறு எந்த மொழியிலையும் வரலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த சம்பவம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அதனால தான் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி இது வேறு தயாரிப்பாளர்கள் தயாரிக்க முன்வராத காரணத்தினால நானே இதுக்கு ப்ரொடியூசராக இருந்து டைரக்ட் பண்ணேன். அப்படி எடுக்கப்பட்ட இந்த ராம் திரைப்படத்தை இன்றைக்கி வந்து ஒரு மிகச்சரியான ஒரு ஃப்ரெஞ்ச் சப்டைட்டிலோட உங்கள் முன்னால் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்றதுல நான் கொஞ்சம் உறுதியாகவே சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு சரியான ஃப்ரெஞ்ச் சப்டைட்டிலோட இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட. இதோட நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய ஃப்ரெஞ்சு மக்கள் எல்லாருமா சேர்ந்து எல்லாருமா கொடுத்த ஒத்துழைப்பும் எல்லாருமா கொடுத்த ஆர்வமும் இதுதான் இன்றைக்கு இந்த படத்தை உங்கள் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஸோ நானும் ஒரு இயக்குனராக தயாரிப்பாளராக என்னுடைய மொழி திரைப்படம் என்னுடைய திரைப்படம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ந்ததில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் நிச்சயமாக எனக்கு வந்து இது என்னுடைய கேரியரில் அப்படின்னு சொல்ல முடியாது, என்னுடைய லைஃப்லேயே வந்து சந்தோஷமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் இன்றைக்கி உங்கள் முன்னால் ஸ்க்ரீன் பண்ணப்படுது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் முரளி பெக் அப்படின்ற உங்கள் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தான். அவங்க தான் கடந்த 6 மாதமாக வந்து என்னை தொடர்பு கொண்டு 2 முறை இந்தியா வந்து என்னை சந்தித்து என்கிட்ட பேசி இந்த திரைப்படத்தை நான் ஃப்ரெஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகணும், ஃப்ரான்ஸுக்கு எடுத்துகிட்டு போகணும், ஃப்ரெஞ்ச் சப்டைட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அதை சப்டைட்டில் பண்ணும் பொழுதும் அதை கரெக்ஷன் பண்ணி ரொம்ப சரியாக நேர்த்தியாக ரொம்ப அழகாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருக்காங்க. ஸோ இதற்கு இந்த படம் எடுக்கிறதுக்கு நான் காரணமாக இருந்திருக்கேன். இந்த படம் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு முரளி பெக் காரணமாக இருந்திருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சேன். மிக முக்கியமாக ரசிகர்களாகிய உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லணும். ஏன்னா நல்ல ரசிகர்கள் இருந்தால்தான் ஒரு நல்ல திரைப்படம் எடுக்க முடியும். ஒரு நல்ல திரைப்படத்தின் மூலமாக தான் ஒரு நல்ல இயக்குனர் உருவாக முடியும். அப்போ அதுக்கான பேஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் நல்ல ரசிகர்கள்கிட்ட இருந்து தான் வருது. ஒரு நல்ல ரசிகர்களால் மட்டுமே நல்ல படைப்பை சமூகத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாக இருக்குது. இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இதில் என்ன குறை இருந்தாலும் என்னுடைய அடுத்த படைப்பில் சரி செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த திரைப்படம் பார்க்க வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.